முன்னாடி இந்த பூமியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராஜான்னு சொல்லலாம், டைட்டனோபோவா. இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இப்போ ரீசெண்டாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இதோட ஸ்டோரியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 2009 கொலம்பியாவில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் ஒர்க்கர்ஸ்லாம் எதையோ பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகி அவங்களோட மேலதிகாரிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் ஷாக் ஆகி அதை தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தப்போ அவங்களுக்கும் பெரிய ஷாக். ஏன்னா இதுவரையில் அந்த மாதிரி ஒரு ஜெயின்டான எலும்பு அவங்க பார்த்தது கிடையாது. இது என்ன உயிரினமாக இருக்கும் அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ளே அப்போ ஓடிக்கிட்டு இருந்து வந்தவங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜெயிண்டான எலும்பு பார்த்ததில்ல, இது எந்த உயிரினமாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க மைண்டுக்குள்ளே அப்போ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல அதே மாதிரி வேறு எலும்புகள் கிடைக்குதான்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி கிடச்சிது. எல்லாமே ஜெயிண்டான பெரிய எலும்பாக தான் இருந்தது. எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்தப்பறம் அது ஒரு ஸ்னேக்கோட எலும்புன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுவும் அந்த எலும்புகள் எல்லாம் ஸ்னேக்கோட முதுகு எலும்புன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பாம்பு 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கணுங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு பேரும் வச்சாங்க, அதுதான் டைட்டனோபோவா. இதோட வெயிட் 1.25 டன்ஸ், அதாவது 1135 kg. அதோட நீளம் ஒரு 10 மனுஷனை படுக்க வச்சா எவ்வளோ நீளம் வருமோ அந்த நீளம்.